நம்மளுடைய போன வீடியோல எப்படி வந்து ஒரு சிம்பிளான ஃபயர்வால் ரூல்ஸ் எழுதுறது பேஸ்ட் ஆன் VLANsன்றத பத்தி பார்த்தோம். ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் VLANs இங்க வந்துச்சு லேண்ட் மீன்ஸ் மேபி நம்ம ஜோன்ஸ் பண்ணலைன்னா கூட, இந்த சைட்ல நம்ம வந்து போன போன வீடியோல 2 VLANs வச்சிருந்தோம். அண்ட் இந்த VLANலேருந்து லைக் இந்த பிசிலேருந்து DMZ ஜோனுக்கு எப்படி கனெக்டிவிட்டி பண்றது? அட் த சேம் டைம் இங்கேருந்து எப்படி பண்றது? அதேமாரி இந்த பர்ட்டிகுலர் சர்வர் VLAN 20லேருந்து எப்படி DMZ சர்வருக்கும், அதேமாரி இங்கேருந்து எப்படி பண்றதுன்றத பத்தி பார்த்தோம். ஸோ அந்த எண்ட் ஆஃப் த வீடியோல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எப்போ நம்ம செக்யூரிட்டி பாலிசிய VLAN பேஸ்ட் ஆர் இன்டர்ஃபேஸஸ் பேஸ்டு கொண்டு போறோமோ, அப்போ வந்து நம்ம வந்து நெறைய பாலிசிஸ் எழுத வேண்டியது இருக்கும். அண்ட் அதன் மூலமா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டூ மெயின்டெயின் அண்ட் மேனேஜ் தி டிவைஸ் இல்லையா? ஏன்னா நம்ம இதிலேயே பாருங்க நம்மளுடைய இந்த லேப் டோபாலஜிலயே நமக்கு வெறும் 2 VLAN தான் கிரியேட் பண்ணோம். ஆனா அதுக்கே இங்கேருந்து இங்க போறதுக்கு ஒரு பாலிசி எழுதணும். திருப்பி புதுசா இங்கேருந்து வந்துச்சுன்னா, அதுக்கு ஒரு பாலிசி எழுதணும். திருப்பி அதே மாரி இந்த VLANக்கும் அப் அண்ட் டவுன். அப்போ ஓவராலா எனக்கு இதுக்கே 4 பாலிசி எழுதியிருக்கோம். வெறும் 2 VLANக்கு. இப்போ புரொடக்ஷன் என்வைரன்மென்ட்ல பார்க்கும்போது, நீங்க வந்து மல்டிபிள் VLANs இருக்கும். ஸோ அந்த மாரி சிட்யூவேஷன்ஸ்ல போயிட்டு நீங்க இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து நீங்க ரூல்ஸ் எழுதுறீங்க, மல்டிபிள் ரூல்ஸ் எழுதுறீங்கன்னா, அப்போ நம்பர் ஆஃப் பாலிசிஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க. அண்ட் நமக்கு அது வந்து அன்னெசசரி கன்ஃப்யூஷன் லீட் பண்ணும். ஸோ இந்த சேலஞ்சு, இந்த டிஃபிகல்ட்டிய வந்து மிட்டிகேட் பண்ணி, அ நமக்கு வந்து ஈஸியா மேனேஜ் பண்றதுக்கு உதவுற கான்செப்ட் பேர் தான் ஜோன். ஓகே. நான் அத போன வீடியோலயே சொல்லியிருக்கேன். பட் இதில தான் வந்து நம்ம ஜோன்ஸ் பத்தி பார்க்க போறோம் கம்ப்ளீட். ஓகே. போன வீடியோல வந்து லைக் எந்த டிஃபிகல்டீஸ் இருக்கு, எந்த டிஃபிகல்டீஸ ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம ஜோன் யூஸ் பண்ண போறோம்ன்ற அந்த டிஃபிகல்டி தான் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோல தான் நம்ம ஆக்சுவலா ஜோன்னா என்னன்றத பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? அண்ட் பிஃபோர் கெட்டிங் இன்டு த டோபாலஜி லைக் நம்ம இதில சின்ன என்ஹான்ஸ்மென்ட் பண்ணி இன்னும் 2, 3 டிவைஸஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. ஜோன் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி தியரிட்டிக்கலா லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஜோன். ஓகே. அ So, by definition, zones are a logical grouping of interfaces that share common security requirements that helps in managing and enforcing the security policies between the different parts of network. அதாவது ஒரே மாதிரியான ரெக்குயர்மெண்ட் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் இன்டர்ஃபேஸஸ் ஆர் நெட்வொர்க்ஸை கிளப் பண்ணுறோம். ஒரே ஒன்றா ஒரு குரூப்பாக நம்ம வந்து கிளப் பண்ணுறது தான் ஜோன் அப்படிங்கிறாங்க. அண்ட் Zone enable us to segment your network into distinct security domains such as LAN, WAN, DMZ, etc. சரியா? And security policies can be applied between zones to control traffic flow and enforces security measures. All right. And 48 comes with a predefined zones like internal, external, DMZ, etc. When I say internal, it again refers to LAN. External அப்படிங்கிறது WAN. ஓகே. இது வந்து இப்போ லேட்டஸ்ட் கோட்ஸ்லலாம் பார்த்தா இப்படி தான் இருக்கு. LAN, WAN அண்ட் DMZன்னு இருக்கும். ஸோ விச் கேன் பி கஸ்டமைஸ்டு பேஸ்ட் ஆன் யுவர் நெட்வொர்க் ஆர்க்கிடெக்சர். அதாவது என்ன சொல்றாங்க, லைக் வந்து இ இ இன் ப்ரீடிஃபைன்டாவே சில ஜோன்ஸ் வந்து கான்ஃபிகர் ஆகியிருக்குது பாலோ ஆல்டோல. நம்ம வந்து நம்மளோட நெட்வொர்க் ஆர்க்கிடெக்சருக்கு தகுந்தாப்புல அதை யூஸ் பண்ணிக்க முடியும். பட் அப்போ அது மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியுமா? அப்படி ஒண்ணும் லிமிட்டேஷன் கிடையாது. நம்மளுடைய ரெக்யர்மென்ட்க்கு தகுந்தாப்புல நம்ம வந்து கஸ்டம் ஜோன்ஸ் கூட கிரியேட் பண்ணிக்க முடியும். நாட் ஒன்லி வித் த சேம் நேம், நமக்கு தேவையான நேம்ல கூட நம்மளால பண்ணிக்க முடியும். இட் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்யர்மென்ட். Alright. So policies are typically applied between zones rather than between individual interfaces, which simplifies the management and ensures the consistent application of security policies across the network. Okay. So இதுதான் வந்து நமக்கு வந்து தியரிட்டிக்கலான ஒரு விஷயம். ஓகே. ஜோன்ஸ் பத்தி. இப்போ நம்ம let's get into the lab to understand about zones practically. ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸிஸ்டிங் டோபாலஜில என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஸோ லெட்ஸ் ஹேவ் அன் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. ஓகே. ஸோ இதுவரைக்கும் வந்து நம்ம வந்து வெறும் லேன், டிஎம்சி மட்டும் தான் இருந்துச்சு இல்லையா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இங்க ஒரு வேன் ரவுட்டர் போடுவோம். இந்த ரவுட்டர் வந்து இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ற மாரி பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபார் தட் ஐல் ஆட் அ ரவுட்டர் ஃபர்ஸ்ட். மேபி 70 to 25 போதும். அண்ட் ஐ புட் அஸ் லைக் வேன் ரவுட்டர். சரிங்களா? ஓகே. Fine. So let me start it. இது வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0ல போட்டிருக்கேன். அண்ட் போர்ட் நம்பர் 1 வந்து ஆல்ரெடி வந்து FortiGateோட போர்ட் நம்பர் 1 மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. போர்ட் 2 வந்து லேன் சைட் கனெக்ட் ஆயிருக்கு. போர்ட் 3 DMZக்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ போர்ட் 4 வந்து நான் வேன்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே.
சோ ஃபார் நம்ம போர்ட் 4 எதுவும் கான்ஃபிகர் பண்ணல. அதுக்கு அலியாஸ் நேம் எதுவும் குடுக்கல. அதனால தான் வெறும் போர்ட் 4 மட்டும் காமிக்குது. வேர் எல்ஸ் நம்ம ஒன்ஸ் அலியாஸ் நேம்லாம் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன நேம் குடுக்குறோமோ அந்த நேமோட காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெட்வொர்க் ஆட் பண்ணணும். ஸோ எனக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வேணும். அப்போ நான் என்ன பண்றேன்னாக்கா, இன்டர்நெட் அப்படின்னு குடுத்துட்டு, இதுக்கு ஐகான் வந்து குளோப் வச்சுக்கிறேன். ஓகே. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைக் இங்க டைப்ன்னு இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணீங்கன்னா நெறைய இது இருக்கும். ஸோ இதுல 2 ஆப்ஷன் இருக்கு. அ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே. இப்போ வந்து நம்ம லைசென்ஸ்டு வெர்ஷன் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். EVNGயோட லைசென்ஸ்டு வெர்ஷன் யூஸ் பண்றோம் அப்டின்னா, நம்ம இந்த ஆப்ஷனே கூட போ முடியும். இந்த இது குடுத்தாலே நமக்கு 172 29.129.0/24ன்ற சப்நெட்லேருந்து நமக்கு ஒரு NAT ஐபி கிடைக்கும். அகைன் தட் இஸ் கெட்டிங் டிரான்ஸ்லேட்டட் ஆட்டோமேட்டிக்கலி டுவர்ட்ஸ் தி நம்ம மேனேஜ்மென்ட் நெட்வொர்க். ஸோ அது மூலமா நமக்கு இன்டர்நெட் போயிருது. ஸோ விச் மீன்ஸ் தட் நம்ம வந்து தனியா கான்ஃபிகர் பண்ணணும்னு இல்ல. இது வந்து ஒரு ஒரு ஃபீச்சர். ஓகே. இப்போ நம்ம வந்து லைசென்ஸ் வெர்ஷன் யூஸ் பண்றதுனால நமக்கு இது போட்டாலே நமக்கு ஒர்க் ஆகும். பட் ஆனா வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து லைக் வந்து கம்யூனிட்டி எடிஷன் தான் யூஸ் பண்ணுவாங்கன்றதுனால நான் இத யூஸ் பண்ணல. இன்ஸ்டெட் நான் என்ன யூஸ் பண்றேன், இந்த கிளவுட் ஒன் அப்படின்றத குடுக்குறேன். ஓகே. இந்த கிளவுட் ஒன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்துக்கங்க. மேனேஜ்மென்ட்க்கு கீழ இருக்கும். கிளவுட் 0வா இருக்கும் மேனேஜ்மென்ட். இது கிளவுட் ஒன்னுன்னு இருக்கும். ரைட். ஓகே. ஸோ இந்த கிளவுட் ஒன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலா வந்து நம்மளோட ஒரே நிமிஷம். இது இங்க சேவ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இட்ஸ் கனெக்டிங் டூ ஃபாஸ்ட் எதர்நெட் 0/1. ஓகே. இப்ப இந்த விஎம் செட்டிங்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ எடிட் விர்ச்சுவல் நெட்வொர்க் எடிட்டர் இந்த ஆப்ஷனுக்கு கீழ போய் பார்க்கும்போது, அ இங்க பார்த்தீங்களா? பை டிஃபால்ட்டாவே நீங்க இது 2 பார்ப்பீங்க. ஓகே. இதுல வந்து ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஹோஸ்ட் ஒன்லி தட்ஸ் விஎம்நெட் 1. அபார்ட் ஃப்ரம் தட் இதுல விஎம்நெட் 0ன்னு ஒண்ணு இருக்கும். மேபி இந்த சேஞ்ச் செட்டிங்ஸ் பார்த்தா தெரியும். சேஞ்ச் செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தீங்கன்னா, இந்த விஎம்நெட் 0ன்னு ஒண்ணு காமிக்கும். இது யூசுவலாவே வந்து டிஃபால்ட்டா பிரிட்ஜ்டு மோட்ல இருக்கும். ஆட்டோ பிரிட்ஜிங்ன்ட்டு இருக்கும். விச் இஸ் நத்திங் பட் நீங்க இதுல கனெக்ட் ஆகும்போது, நம்ம வீட்ல இருக்கிற ஹோம் ரவுட்டரோட நெட்வொர்க் என்னவோ அதிலிருந்து கனெக்ட் ஆயிருக்கும். இப்ப என்னோட கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 192.168.0.1ன்றது தான் என்னுடைய வீட்ல இருக்கிற அந்த இன்டர்நெட் ரவுட்டர். அதுல எனேபிள் பண்ணியிருக்க DHCPயோட சப்நெட். ஓகேங்களா? ஸோ இந்த விஎம்நெட் 0 வந்து இங்க போட்டிருக்கதால, ம் இப்போ இதத்தான் வந்து என்னோட நெட்வொர்க் அடாப்டர். அதாவது இது வந்து ஓவரால் விஎம் செட்டிங்ஸு. இந்த விஎம்நெட் 0 லைக் இந்த பிரிட்ஜ்ட் ஆட்டோ பிரிட்ஜிங்ன்னு இருக்கு. அகைன் நான் இங்க போய் காமிக்கிறேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸா நான் இத கால் பண்ணியிருப்பேன். ஸோ தட் நம்ம ஏற்கனவே இத பத்தி டிஸ்கஸும் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் எனக்கு அந்த சப்நெட்லேருந்து அதாவது 192.168.0.0/24ன்ற சப்நெட்லேருந்து எனக்கு மேனேஜ்மென்ட் ஐபி கிடைச்சிருக்கு பாலோ ஆல்டோக்கு. அதே மாரி இங்க விஎம்நெட் 8ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. ஜஸ்ட் இக்னோர் அபௌட் விஎம்நெட் 1 ஃபார் நவ். விஎம்நெட் 8ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இது வந்து பை டிஃபால்ட்டா NAT எனேபிள்டா இருக்கும். அண்ட் இதுக்கு உங்களுக்கு வேற ஒரு சப்நெட் குடுக்கணும்னா, நீங்க வந்து அந்த சேஞ்ச் ஆப்ஷன் போயிட்டு, அதுக்கப்புறம் அத செலக்ட் பண்ணீங்கன்னா, இங்க இருக்கும். அந்த சப்நெட் மாத்துறதுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 192.168.60.0/24 இருக்கு. உங்களுக்கு ஏதாவது மாத்தணும்னா, நீங்க இங்க மாத்திக்க முடியும். அண்ட் இதோட NAT செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்க 2 இருக்கு. ஏன்னா 1 வந்து இங்க சிஸ்டம்ல இருக்கும். ஸோ என்னோட பிசி இந்த மேனேஜ்மென்ட் பிசில வந்து ஐபி கான்ஃபிக் போட்டாக்கா, 192.160.1ன்றது இங்க இருக்கு. இந்த 60.2 அப்படின்றது இந்த விஎம் நிக்கோடது. இந்த VMwareக்குள்ள இருக்கிறது. அதனால இங்க இதுதான் வந்து கேட்வேவா இருக்கும். ஓகே. ஆல்ரைட். ஸோ இத ஏன் காமிக்கிறேன்னா, இப்போ நான் அந்த கிளவுட் 1ன்னு காமிச்சேன் இல்லையா? அந்த கிளவுட் 1ன்னு நான் எப்போ செலக்ட் பண்றேனோ, அப்ப எனக்கு இந்த விஎம்நெட் 8லேருந்து ஐபி வருங்க. ஓகே. இந்த விஎம்நெட் 8ஓட ஐபினா என்னது? 162.168.60.0ன்ற நெட்வொர்க். அது எப்படின்னு காமிக்கிறேன். ம். ஓகே. இப்ப இங்க பாருங்களேன். இந்த EVNG இருக்கு இல்லையா? இதுக்குள்ள தான் நமக்கு பாலோ ஆல்டோல ரன் ஆயிட்டு இருக்கு. இத ரைட் கிளிக் பண்றோம் அப்படின்னா, ஆ செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ்ல பாருங்க. என்கிட்ட ஆக்சுவலா வந்து நான் 2 இது வச்சிருக்கிறேன். லைக் வந்து நெட்வொர்க் அடாப்டர். ஒரு நெட்வொர்க் அடாப்டர் பிரிட்ஜ்டு மோட்ல இருக்கா? இந்த பிரிட்ஜ்டு மோட் தான் வந்து என்ன அப்படின்னாக்கா, ஆட்டோமேட்டிக் லைக் பிரிட்ஜ் மோட். இதனால தான் எனக்கு என்னோட ஹோம் ரவுட்டரோட ஐபிலருந்து என்னோட பாலோ ஆல்டோக்கு கிடைச்சிருக்கு. சாரி ஐம் சாரி நான் பாலோ ஆல்டோன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ 40 கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இந்த பாலோ ஆல்டோ ஃபயர்வாலோட கன்டிஷன்றதுனால ஆ ஸ்டக்கப் ஆகுது. ஓகே. ஸோ என்னோட ஃபயர்வாலுக்கு ஓகே. என்னோட ஃபயர்வாலுக்கு இந்த ஐபிலருந்து தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் இப்போ வந்து இந்த பாருங்க நெட்வொர்க் அடாப்டர் 2 என்னோட 2வதா நான் என்ன வச்சிருக்கேன்? தட்ஸ் நத்திங் பட் விஎம்நெட் 8 சரிங்களா? ஸோ இங்கேயுமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த விஎம்நெட் 8 தான் எனக்கு வெளிய விஎம்குள்ள டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அத நான் இங்க கால் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இது 2வதா இருக்கு. இதுதான் கிளவுட் 0 இது கிளவுட் 1 அதனால தான் இங்க பார்த்தீங்கன்னா, ஓகே இப்ப இது ஸ்டார்ட் ஆயிருச்சு இல்லையா?
ஸோ நம்ம இந்த இடத்துல கிளவுட் 1 கொடுத்தோம். நான் இத செலக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே காமிச்சிருந்தேன் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு வந்து கிளவுட் 0ன்னு இருக்கும். மேனேஜ்மென்ட்ன்னு போட்டிருந்துச்சு. அதுதான் வந்து நம்ம அங்க காமிச்ச இது. கிளவுட் 1ன்றது 2வது. ஓகே. ஸோ இதே இதுல மோட்ல நீங்களும் கான்ஃபிகர் பண்ணிக்கங்க. உங்களோட விஎம்குள்ளேயும் அ விஎம்குள்ள இருக்கிற செட்டிங்ஸ்க்கும். Palo Altoக்கும். சாரி FortiGateக்கும். ஆல்ரைட். ஃபைன். ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம டோபாலஜி படி ம் இந்த சப்நெட் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகே. அண்ட் திஸ் இஸ் கோயிங் டூ பி தி WAN ஜோன். இதுல இந்த சைடு போர்ட் 4க்கு இந்த ஐபி குடுக்க போறோம். 192.168.10.100 அண்ட் இங்க அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே. அண்ட் போர்ட் இந்த பக்கம் ரவுட்டர்ல வந்து 192.168.10.100 ஐபி வச்சுக்கிறேன். ஓகே. பேசிக்கலி இட் இஸ் அன் 192.168.10.0/24 இந்த இடம் மட்டும். ஓகே. டோன்ட் கெட் கன்ஃப்யூஸ்ட் லைக் என்னோட மேனேஜ்மென்ட் சப்நெட் வந்து 192.168.0.0/24 இது வந்து 192.168.10.0/24 சரிங்களா? அண்ட் இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் இது வந்து அகைன் 192.168.60.0/24ன்னு வரும். ஏன்னா நம்ம அங்க காமிச்சேன் இல்லையா? உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா, நீங்க அந்த இடத்துல விஎம்நெட்ல நீங்க ஐபி அந்த டிஹெச்சிபி சப்நெட்ல குடுக்குற இடத்துல, உங்களுக்கு புடிச்ச ஐபி நீங்க ஒண்ணு வச்சுக்க முடியும். சரியா? இந்த இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? இத வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், டிஹெச்சிபியா வச்சுக்கிறேன். ஓகே. இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் எனி a permanent IP here, a static IP here, I would go with the DHCP for now. Okay, just to show you like how it works. ஏன்னா நான் இங்க டிஹெச்சிபியா போட்டேன்னா, கரெக்ட்டா உங்களுக்கு அந்த சப்நெட்லேருந்து ஐபி வந்து அசைன் ஆகும் இல்லையா? அப்போ இந்த நம்ம இப்போ போட்டிருக்க இந்த கிளவுட் 1ன்றது வந்து விஎம்நெட் 8லேருந்து வருதுன்றது உங்களுக்கு ஒரு ப்ரூஃபா இருக்கும். அத காமிக்கிறதுக்கு. மேபி கோயிங் ஃபார்வர்ட் அப்கமிங் வீடியோஸ்ல ஆர் அப்கமிங் கான்செப்ட்ஸ்ல எங்கேயாவது நமக்கு வேன் ரவுட்டர்லயும் வந்து ஸ்டாட்டிக் ஐபி தேவைப்பட்டுச்சுன்னா, நம்ம அப்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். ஸோ நம்ம பிஃபோர் வி கெட்டிங் இன்டு த ஜோன் கான்ஃபிகரேஷன் நம்ம இப்போ ஜஸ்ட் டோபாலஜி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ வேன் ரவுட்டர் கிளிக் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் எனக்கு மொத்தமா 2 இன்டர்ஃபேஸ் இருக்கு. எனக்கு இந்த இந்த சப்நெட் சாரி இந்த கான்செப்ட்க்கு இந்த டோபாலஜி படி 2 இன்டர்ஃபேஸ் போதுமானதா இருக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 0/0 வந்து ஐ திங்க் இட்ஸ் கனெக்டட் டூ மை 0/0 வந்து கனெக்டட் டூ தி ஃபயர்வால். அப்போ இங்க நான் மேனுவலா வந்து ஐபி அசைன் பண்ணணும் ஸ்டாட்டிக்லி. அண்ட் வென் இட் கம்ஸ் டூ 0/1 நான் வந்து டிஹெச்சிபியா டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட். ஃபைன். ஸோ 3 ஓகே. இப்போ கான்ஃபிக் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு நேம் வச்சுருவோம். சரியா? இது வந்து வேன் ரவுட்டர்ன்றதுனால வேன் ரவுட்டர்ன்னு ஒரு நேம் வச்சாச்சு. தென் இன்டர்ஃபேஸ்ட் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0 இதுக்கு நம்ம குடுக்க போற ஐபி 192.168.10.100 சரிங்களா? அண்ட் /24ன்றதுனால 255.255.255.0 ஓ ஐம் சாரி அட்ரஸ்ன்ற வேர்ட் மறந்துட்டேன். அட்ரஸ் ஆல்ரைட். பேட் மாஸ்க் ஓ இங்க வந்து 225 போட்டிருக்கேன். 55 மை பேட். நோ ஷட். ஆல்ரைட். இப்போ டூ ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் குடுத்தா, இந்த இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம இந்த ஐபி குடுத்துருக்குறோம். இந்த இன்டர்ஃபேஸ் தான் கனெக்டட் டூ ஃபயர்வால். அதே மாரி இத வந்து நான் என்ன சொன்னேன், நான் ஸ்டாட்டிக்கா குடுக்க போறதில்ல. ஏன்னா ஸ்டாட்டிக்கா குடுத்தா உங்களுக்கு புரியாதுன்றத விட, அந்த கிளவுட் 1 தான் வந்து டினோட்ஸ் த விஎம்நெட் 8ன்றத ப்ரூவ் பண்ணுவோம் இல்லையா? அதனால ஜஸ்ட் வாட் ஐ அம் கோயிங் டூ டூ இத வந்து நான் டிஹெச்சிபியா டிக்ளேர் பண்றேன். ஸோ ஏன் அப்படி பண்றேன் அப்படின்னா, நான் இப்போ டிஹெச்சிபின்னு நான் டிக்ளேர் பண்ண உடனேயும் ஆட்டோமேட்டிக்கா இட் வுட் கெட் அன் ஐபி அட்ரஸ் ஃப்ரம் தட் சப்நெட். That is 192.168.60.0/24. Do show IP interface brief. அன்அசைன்ல இருக்கு. ஷோ ஓகே. இப்பதான் வந்திருக்கு. ஐபி பார்த்தீங்களா? வந்துருச்சு பார்த்தீங்களா? 192.168.0.18 அப்படின்னு வந்திருக்கு. எந்த சப்நெட்லேருந்து வந்திருக்கு? நம்ம விஎம்நெட் 6 சாரி 8ஓட ஐபிலேருந்து விஎம்நெட் 8ஓட சப்நெட்லேருந்து வந்திருக்கு பாருங்க. ஓகே. ஸோ அது வந்து ஆல்ரெடி நேட் அப்படின்ற இதில இருக்கிறதால, என்னால ஈஸியா வந்து இன்டர்நெட்டுக்கு ரீச் பண்ண முடியும். இட் ஷுட் வொர்க். சி ஐ அம் கெட்டிங் எ ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? ஸோ என்னால இப்போ இந்த ரவுட்டர்ல இருந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கிடைக்குது ஓவர் நேட். சரியா?
இதோட சப்நெட் வந்து என்ன சொன்னேன்? 192.168 ஆ 60.0/24 ஆல்ரைட். ஃபைன். அண்ட் இது வந்து NAT இன்டர்ஃபேஸ் மூலமா நமக்கு போகுது. இட்ஸ் நாட் ஓவர் த்ரூ தி மேனேஜ்மென்ட். எனிவே அங்கிட்டு போனதுக்கப்புறமும் நம்ம ஹோம் ரவுட்டருக்கு தான் போகும். மேபி ஜஸ்ட் டூ show you, I can just make this as 60. Okay, bold, and if required make so green சரிங்களா? மேபி green கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஐ திங்க் இட்ஸ் பெட்டர். ஓகே, ஸோ இது வந்து என்னோட இன்டர்நெட். சரியா? ஓகேங்க. இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் ரவுட்டர் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். அட் த சேம் டைம் நமக்கு இங்கேருந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குன்றது செக் பண்ணிட்டோம். மேபி நம்ம இங்கேருந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். அது ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் லிங்க் தான். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பட் ஸ்டில் ஆ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த ஐபி இந்த இன்டர்ஃபேஸ்ல கான்ஃபிகர் பண்ணணும் இல்லையா? ஸோ லெட்ஸ் கோ டூ FortiGate. FortiGateல போயிட்டு இன்டர்ஃபேஸ் போர்ட் 4க்கு பண்ணணும். அப்போ நெட்வொர்க்ல இன்டர்ஃபேஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா போர்ட் 4ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டபுள் கிளிக் இட். அலியாஸ் ஜஸ்ட் நேம் இட் அஸ் WAN அண்ட் ரோலுமே வந்து லெட் இட் பி WAN. ஏன்னா இது WAN போர்ட்டா தான் இருக்க போகுது. இங்க வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் வித் DHCP லெட் மீ கோ வித் மேனுவல். ஒருவேளை உங்க டோபாலஜி படி இந்த ரவுட்டர்லாம் எதுவும் இல்லாம டைரக்ட்டா வந்து நீங்க NAT கனெக்ட் பண்றீங்கன்னா, NATலேருந்து நீங்க வந்து மேனுவலா ஸ்டாட்டிக் ஐபி அசைன் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் அதே சப்நெட்ல. பட் ஸ்டில் இஃப் யூ வாண்ட் டூ கோ வித் DHCPனாலும் தேர் இஸ் அன் ஆப்ஷன். நீங்க DHCP போட்டீங்கன்னா அதுலேருந்து ஐபி எடுத்துக்கிறோம். பட் என்னோட ரெக்வயர்மென்ட் ஆர் என்னோட டோபாலஜி படி ஐ வாண்ட் டூ ஹேவ் திஸ் ஐபி அண்ட் திஸ் இன்டர்ஃபேஸ். என்ஷூர் தட் இந்த HTTPS, பிங், SSHலாம் எனேபிள் ஆயிருக்குன்னு பார்த்துக்கங்க. ஓகே. ஸோ போர்ட் 4 நம்ம இந்த இன்டர்ஃபேஸில் இங்கே இந்த ஐபி கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். 192.168.10.1 பிங் ஆகுதா? ஆல்ரைட், வி ஆர் கெட்டிங் எ ரெஸ்பான்ஸ். சரியா? அப்போது இந்த கனெக்டிவிட்டியும் ஓகே, இந்த பக்கம் வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டியும் ஓகேங்க. இப்போ தான் நம்ம ஜோன் வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அஸ் அ ரீகால், நம்ம இந்த ஸ்லைடில் பார்த்த மாதிரி ஜோன் அப்படின்றது என்னென்னா, ஒரே ரெக்வயர்மெண்ட் இருக்கக்கூடிய மல்டிபிள் இன்டர்ஃபேஸஸ் ஃபார் செக்யூரிட்டி பாலிசிஸ் எழுத வேண்டி இருக்கிற ஒரே ரெக்வயர்மெண்ட் இருக்கக்கூடிய மல்டிபிள் இன்டர்ஃபேஸஸ் ஆர் நெட்வொர்க்ஸை நம்ம ஒரு குரூப்பாக, ஒரு லாஜிக்கல் குரூப்பாக நம்ம கிளப் பண்ணுற அந்த டெக்னாலஜி ஆர் அந்த கான்செப்டுக்கு பேர் தான் ஜோன். ஓகே, ஸோ அந்த கான்டெக்ட்ல இங்கே பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஒரு சிம்பிளான ஒரு ரெக்வயர்மெண்ட் வைக்கலாம். இந்த லேண்ட் ஜோன் இருக்கு இல்லையா? இந்த லேண்ட் ஜோனுக்கு இப்போ வந்து தே ஷுட் ஹேவ் அன் கனெக்டிவிட்டி டு இன்டர்நெட்டை ரீச் பண்ணுற மாதிரி ஒரு இது எழுதணும். சரியா? ஒரு ரூல் எழுதணும்னு வச்சுக்கோங்க. அப்போது அது எப்படி எழுத முடியும்? இப்போ ஜென்ரலாக லேண்ட் ஜோன்னு கன்சிடர் பண்ணாமல் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த லேண்ட் சைடில் இருக்கிறவங்களுக்கு இன்டர்நெட் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம முந்தி என்ன சொன்னோம்? இந்த VLANக்குன்னு தனியா எழுதணும், இந்த VLANக்குன்னு தனியா எழுதணும். அப்போ இந்த மாரி வந்து ஒரு 10, 15 VLAN இருக்குன்னா 10, 15 பாலிசி எழுத வேண்டியிருக்கும். கரெக்ட்டா? நம்ம டோபாலஜில 2 தான் இருக்கு. ஆனா இதே டோபாலஜி நீங்க என்ஹான்ஸ் பண்ணி ஒரு 10, 15 VLAN தனித்தனியா கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஒரு நெட்வொர்க்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா, ஒவ்வொன்னுக்கும் நீங்க தனித்தனியா பாலிசி எழுதணும். அத ஓவர் கம் பண்றதுக்கு தான் இப்போ இது இது இந்த 2யும் லாஜிக்கலா ஒரு குரூப்பா நம்ம கிளப் பண்ண போறோம். ஓகே. ஆல்ரைட். இதுல வந்து லிமிட்டேஷன்ஸ் கிடையாது. யூ கேன் ஆட் மல்டிபிள் இன்டர்ஃபேஸஸ் டூ இட். சரியா? ஆல்ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஒரு பேசிக் ஃபயர்வால் ரூல் எழுதுறதுக்கு ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. அது என்னன்றத ஸ்டெப்ஸ பார்க்கலாம். அண்ட் அகைன் ஐ வில் ரிப்பீட் இட். நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல எல்லா கான்செப்ட்ஸ் பத்தியும் ரொம்ப டீட்டெயில்டா, இன்டெப்த்தா பார்க்க போறோம். இந்த இதுல நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஓவர்வியூ தான் காமிக்கிறேன். ஓகே, சிம்பிளான ஃபயர்வால் பாலிசி வச்சு தான் காமிக்கிறேன். சரிங்களா? ஆல்ரைட். ஸ்டெப் 1 அப்படின்னா என்னன்னா, எப்பயுமே ஒரு ஃபயர்வால் பாலிசி எழுதக்கூடிய 4 முக்கியமான ரூல் என்னன்னா, ரூல் நம்பர் 1 ஆர் ஸ்டெப் நம்பர் 1 கன்ஃபிகரிங் தி இன்டர்ஃபேஸஸ் வித் த ரைட் ஐபி அட்ரஸ். அதாவது இன்டர்ஃபேஸஸ்க்கு கரெக்டான ஐபி அட்ரஸஸ் குடுத்துருக்கணும். ஆர் இன்டர்ஃபேஸஸ் கான்ஃபிகரேஷன கரெக்ட்டா பண்ணியிருக்கணும். ஏன்னா இத மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப இந்த சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி குடுக்கல. VLANs தான் குடுத்துருக்கீங்க. அப்போ ஏன் ஐபி குடுக்கலன்னு கேட்கிற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? ஸோ ஸ்டெப் 1 என்னன்னா, கோ வித் த ரைட் இன் கான்ஃபிகரேஷன் இன் தி இன்டர்ஃபேஸ். ஓகே, இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகரேஷன முடிக்கணும். அதுதான். ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, ஜோன் கான்ஃபிகரேஷன்ஸ் முடிக்கணும். ஓகே. ஸோ ஸ்டெப் நம்பர் 2 ஜோன் கான்ஃபிகரேஷன்ஸ் முடிக்கணும். ஸ்டெப் நம்பர் 3 ரூட்டிங்.
லைக் இப்போ நீங்க போன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரவுட்டிங் எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா, நம்ம போன வீடியோல இந்த லேன்லேருந்து இந்த டிஎம்சிக்கு கனெக்ட் பண்ணோம். அண்ட் இங்கேருந்து திருப்பி இங்கேயோ கனெக்ட் பண்ணோம். ஓகே. இது 2மே இந்த 2 நெட்வொர்க்குமே டைரக்ட்லி கனெக்டட் டூ FortiGate ஃபயர்வால். ஸோ ஃபயர்வால் கூட டைரக்ட்டா இது கனெக்ட் ஆயிருக்கிறதுனால, இட் டசன்ட் ரிக்வயர் தி ரவுட்டிங். மீன்ஸ் இட் டசன்ட் ரிக்வயர் ரவுட்டிங்னா, ரவுட்டிங் நம்ம எழுத தேவை கிடையாது. ஓகே. இட் ஆட்டோமேட்டிக்கலி லேர்ன். வேர் எல்ஸ் இப்போ நீங்க இந்த இந்த டோபாலஜி படி லைக் இந்த லேன் நெட்வொர்க்ல இருக்கவங்க யூசர்ஸ் வந்து வாண்ட் டு கனெக்ட் டு த இன்டர்நெட் அந்த மாரி போகும்போது, இன்டர்நெட்ன்றது வந்து இட்ஸ் நாட் டைரக்ட்லி கனெக்டட் டு திஸ் இல்லையா? அப்போ எனக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இங்க ரவுட்டிங் டிக்ளேர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து சிம்பிளா பார்க்கறதுனால ஐ வில் கோ வித் a டிஃபால்ட் ரூட்டிங் ஸோ தட் இங்கேருந்து எது வந்தாலும் டிஃபால்ட்டா இந்த இன்டர்ஃபேஸ்க்கு அனுப்புற மாரி நம்ம ஒரு ரவுட் எழுதலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 3 இஸ் அபவுட் ரவுட்டிங். ஸோ இதில ஸ்டெப் நம்பர் 4ன்னு இன்னொன்னு இருக்கு. நேட்ன்னு ஒண்ணு. ஸோ அது வந்து நம்ம நேட் பார்க்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்போதைக்கு நமக்கு தேவையில்ல அது. அதனால அத ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி பாலிசி. சரிங்களா? இங்கேருந்து வர ரெக்வெஸ்ட்ட இந்த பக்கம் போறதுக்கு அலோவ் பண்ணணும். இதுதான் தான் 4 ஸ்டெப்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஸ்டெப் 1 இஸ் ஆல்ரெடி டன். தட் இஸ் இன்டர்ஃபேஸஸ் கான்ஃபிகரேஷன். நம்ம போன 2 வீடியோலயே இந்த இன்டர்ஃபேஸ்லாம் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இந்த வீடியோல நம்ம இப்போ இந்த இன்டர்ஃபேஸும் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ரைட்டா? இப்போ டைரக்ட்லி லெட்ஸ் கோ டூ தி ஜோன் கான்ஃபிகரேஷன். அதுக்கு என்ன பண்ணணும்? FortiGate போங்க. FortiGateல ஜோன் எங்க இருக்கும் அப்படின்னா, நீங்க எக்ஸிஸ்டிங் ஜோன் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும்னா, ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் டூ த இன்டர்ஃபேஸஸ் பேஜ். ஏன்னா, இங்க தான் உங்களோட ஜோன் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க பார்ப்பீங்க. ஒருவேள நீங்க ஜோன்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இந்த கேஸஸ்ல பார்த்தா நமக்கு இனிமேல் தான் கிரியேட்டே பண்ணணும். இல்லையா? அப்போ வந்து இந்த கிரியேட் நியூ இத கிளிக் பண்ணுங்க. லாஸ்ட் டைம்லாம் நம்ம இந்த இன்டர்ஃபேஸஸ்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு கீழ ஜோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இத கிளிக் பண்ணுங்க. ஜோன் கான்ஃபிகர் பண்ற இடம் வந்துரும். இங்க உங்களுக்கு பிடிச்ச நேம் குடுத்துக்கோங்க. என்னோட ரெக்வயர்மென்ட் படி நான் லேன் நெட்வொர்க்குக்கு ஜோன் கிரியேட் பண்றதுனால ஐ அம் ஜஸ்ட் ஹேவிங் திஸ் நேம். ஓகே. லேன் ஜோன் அப்படின்னு என்னோட புரிதலுக்காக வச்சுக்கிறேன். ஸோ நீங்க ஜோனுக்குள்ளேயே டிராஃபிக் பிளாக் பண்ணணும்னா, அந்த மாரியான கான்செப்ட்லாம் பண்ணணும்னாக்கா, நீங்க இதெல்லாம் பண்ணலாம். அண்ட் நம்ம அதெல்லாம் பத்தி அப்கமிங் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? இதுல ஆ ஓகே. இப்போ ஜோன் கிரியேட் பண்றோம்னு சொல்ட்டோம். இந்த ஜோன்ல யாரெல்லாம் பார்ட்டா இருக்க போறாங்க? மெம்பரா இருக்க போறாங்க. ஜோன்னா என்ன? லாஜிக்கலி குரூப்பிங் ஆஃப் டிஃபரெண்ட் ஆர் மல்டிபிள் இன்டர்ஃபேஸஸ் ஆர் நெட்வொர்க் ஹேவிங் சேம் செக்யூரிட்டி ரெக்யர்மென்ட். கரெக்ட்டா? அப்போ இந்த இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க இதுவரைக்கும் கான்ஃபிகர் பண்ணியிருக்கிற எல்லா பிசிக்கல் போர்ட்ஸ் அஸ் வெல் அஸ் த VLAN இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இங்க காமிக்கும். சரியா? அப்படி இருக்கும்போது, நீங்க இந்த லேன் போர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதாவது நம்மளுடைய இந்த லேன் ஜோனுக்கு என்ன பண்ண போறோம்? யாரெல்லாம் ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பிசிக்கல் போர்ட்ன்னு பார்த்தா லேன் 2 போர்ட் 2 தான். அப்ப இது மட்டும் போட்டா போதுமா? ஏன்னா இதுவும் இங்கிட்டு இருந்து தான் வருது, இதுவும் இதான் வருது. எல்லாமே இந்த போர்ட் 2ல தானே வருது. அப்ப அத மட்டும் நம்ம போட்டா போதுமானா கிடையாது. பிசிக்கல் இன்டர்ஃபேஸையும் நம்ம ஆட் பண்ணணும். தென் VLANs நீங்க மல்டிபிள் VLANs யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, ஒவ்வொரு VLANனையும் அதில ஆட் பண்ணணும். சரியா? ஸோ அதன்படி என்னோட லேன் ஜோன்ல யார் இருக்க போறா அப்படின்னு பார்த்தா, இந்த லேன் போர்ட் 2 தென் VLAN 10, VLAN 20. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க போன வீடியோ அப்படியே நீங்க வொர்க் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, லைக் நீங்க இந்த இடத்துல நீங்க லேண்ட் ஜோன் வரும்போது, இப்போ இந்த VLAN 10 அண்ட் 20ய பார்க்க மாட்டீங்க. என்ன காரணம்னா, நீங்க ஆல்ரெடி வந்து செக்யூரிட்டி பாலிசி கிரியேட் பண்ணும்போது, யூ ஹேவ் ரிட்டன் பேஸ்ட் ஆன் VLANs. ஸோ அங்க நீங்க டெலீட் பண்ணா தான் உங்களுக்கு இங்க காமிக்கும் புதுசா ஆட் பண்றதுக்கு. சரியா? ஸோ நீங்க போன வீடியோல வந்து அத பார்த்து நீங்க அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவரா இருந்து, ஒரு வேள நீங்க அந்த செக்யூரிட்டி பாலிசில ஸ்டில் இஃப் யூ ஹேவ் தட் பாலிசி பேஸ்ட் ஆன் திஸ் 2 VLANs அத டெலீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க இங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு காமிக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, ஸ்டில் அங்க அந்த VLAN 10 அண்ட் 20 வச்சு நீங்க பாலிசி அங்க லைவ்ல இருக்கும்போது, உங்களுக்கு இங்க போர்ட் 2 மட்டும் தான் காமிக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த மாரி இருக்கும் பட்சத்தில நீங்க நான் வந்து என்னுடைய நீங்க வேணா காமிக்கிறேன். ஃபயர்வால் பாலிசி. பார்த்தீங்கன்னா, என்னுடைய பழைய ரூல்ஸ் எதுவுமே இங்க இல்ல. போன வீடியோல நீங்க பார்த்த ரூல் எதுவுமே இல்ல. ஏன்னா, நான் ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டேன். ஒருவேள அந்த ரூல்ஸ் இங்க இருக்கு. நம்ம போன வீடியோல கிரியேட் பண்ண அந்த ரூல்ஸ்லாம் இங்க இருக்குன்னா, ஆப்வியஸ்லி நான் இங்க போயி இன்டர்ஃபேஸஸ் ஜோன் இன்னும் கிரியேட் ஆகல. திருப்பியும் நான் இங்க வந்து நான் அந்த ஜோன்ஸ் கிரியேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த VLAN 2 காமிச்சிருக்காது. சரிங்களா? லேன் ஜோன் அண்ட் போர்ட் 2, 10 அண்ட் 20 இதெல்லாம் தான் நான் கிளப் பண்ணணும். இந்த 3யும் தான் நான் வந்து ஒரு ஜோனா கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஐ வாண்ட் டூ ரிப்பீட் இட் ஒன் மோர் டைம் லைக் நீங்க ஜோன் பண்ணும்போது டோன்ட் கெட் கன்ஃப்யூஸ்ட். லைக் எனக்கு இந்த இன்டர்ஃபேஸ்ல ஒண்ணு தானே இருக்கு. இன்னொரு இன்டர்ஃபேஸ் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் மட்டும் பண்ணா போதுமானா கிடையாது. அதுல இருக்க VLANஸும்
தனியா நீங்க பண்ணிக்கணும். சரியா? இஃப் யூ வாண்ட் டூ ஆட் எனி கமெண்ட்ஸ் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்க ஏதாவது கமெண்ட் குடுக்கணும், டிஸ்கிரிப்ஷன்ஸ் குடுத்துக்கணும்னா பண்ணிக்க முடியும். ஓகே ஹியர். ஸோ நீங்க அங்க ஓகே குடுத்தோனே இங்க இங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்க கீழ ஜோன் அப்படின்னு ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க நீங்க கிரியேட் பண்ணியிருக்கிற ஜோன் இன்ஃபர்மேஷன்ஸ் காமிக்கும். சரியா? ஆல்ரைட். அண்ட் இப்போ ஸ்டெப் 2 முடிச்சுட்டோம். ஜோன் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 3 நவ் இப்ப என்ன பண்ணணும்? இங்க ரெக்வெஸ்ட் இந்த பக்கம் போகணும் அப்படின்னா, இங்க ஒரு டிஃபால்ட் ரூட் எழுதப் போறோம். கரெக்ட்டா? ஆல்ரைட். டிஃபால்ட் ரூட் எங்க இருக்கும்? இட்ஸ் அகைன் பார்ட் ஆஃப் நெட்வொர்க். நெட்வொர்க்ல ஸ்டாட்டிக் ரவுட்ஸ். ஸ்டாட்டிக் ரவுட்ல பை டிஃபால்ட்டா இங்கனக்குள்ள எந்த ரூட்டும் இல்ல. உங்களுக்கு காமிக்கல. ஆனா, இங்க இன்னொரு விஷயம் இருக்கு. லைக் மேபி நான் உங்களுக்கு அதுக்கு லேட்டரா கூட காமிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம ரவுட் மட்டும் கிரியேட் பண்ணுவோம். ஓகே. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அப்படி இல்லாட்டி அது ஒர்க் ஆகாது. ஓகே. அது மிஸ் பண்ண அப்படியே கன்டின்யூ பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டாட்டிக் ரவுட் எழுதுறோம். எப்படி எழுதுறோம்? இங்க போயிட்டு கிரியேட் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நியூ சப்நெட் வந்து 000 இது வந்து உங்களுக்கு தெரியும். டிஃபால்ட் ரூட்டுக்கானது. கேட்வே யார குடுக்கணும் அப்படின்னா, இந்த டோபாலஜி போனீங்கன்னா, இங்கேருந்து வர்றவர யாருக்கு அனுப்ப போறோம்? நெக்ஸ்ட் ஹாப் யாருக்கு அனுப்ப போறோம்னு இவர்ட்ட சொல்றோம். இவனுக்கு அனுப்புன்னு சொல்றோம். இந்த ரவுட்டர், WAN ரவுட்டர். அப்ப இவரோட இந்த இன்டர்ஃபேஸ் ஐபி என்ன? 192.168.10.100. அப்போ அதுதான் இங்க கேட்வேவா இருக்க போகுது. ஆல்ரைட். நீங்க இங்க ஐபி குடுத்த மாத்திரம் இங்க உடனே இங்க வந்து இன்டர்ஃபேஸ் அதுவே எடுத்துக்கும். ஓகே. ஏன்னா, நீங்க வந்து இந்த ஐபி ரீச் பண்ணணும்னு சொல்லும்போதே அதுக்கு தெரியும். இந்த ஐபி ரீச் பண்றதுக்கான ஒரே பாசிபிலிட்டி இப்போதைக்கு போர்ட் 4 வழியா வெளிய போணும்ன்றது. அதனால தான் அதுவே வந்து டேக்கன் போர்ட் 4. நீங்க மேனுவலா ஆட் பண்றதுனாலும், இப்படி கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும். ஆல்ரைட். நல்லா நோட் பண்ணிக்கங்க. இங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் 10ன்னு இருக்கு. ஓகே. ஸோ திஸ் இஸ் தி மெயின் திங் வி நீட் டூ கன்சிடர் லேட்டர். வில் கெட் பேக் ஹியர் லேட்டர். ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரவுட் குடுத்தாச்சுங்க. ஆல்ரைட். இப்போ நம்ம ஸ்டெப் 3 முடிச்சுட்டோம். தென் ஸ்டெப் 4. ஸ்டெப் 4னா என்ன? இங்க வந்து ஒரு செக்யூரிட்டி பாலிசி எழுதணும். அந்த பாலிசி படி இந்த லேன்ல இருக்க யூசர்ஸ் வென் தே ட்ரை டூ ஆக்சஸ் எனிதிங் இன் தி நெட்வொர்க் அந்த ரெக்வெஸ்ட் இங்க வருதுன்னா, இத அலோ பண்ணு அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு கோ ஹெட் குடுக்கணும். அந்த பாலிசி இப்ப பண்ண போறோம். ம். இட் இஸ் பார்ட் ஆஃப் பாலிசி அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர்வால் பாலிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க போங்க. அ இதுல கிரியேட் நியூ. ஸோ நான் இப்ப இங்க என்ன பண்ண போறேன்? ஒரு நேம் குடுக்குறேன். லேன் ஜோன் டூ இன்டர்நெட். சரிங்களா? இஃப் யூ ரிமெம்பர் நம்ம லாஸ்ட் டைம் வந்து நீங்க VLAN பேஸ் பண்ணி பாலிசி எழுதும்போது, அந்த VLAனோட இது குடுத்துருப்பீங்க. ஐடி குடுத்துருப்பீங்க. பட் ஆனா இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த VLAனோட இன்ஃபர்மேஷன்ஸ் காமிக்காது இண்டிவிஜுவலா. ஏன்னா, அந்த VLAன்ஸ நம்ம ஜோன்ஸ்ல ஆட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ, அதனால தான் இங்க பார்த்தீங்கன்னா, ஜோனோட இன்ஃபர்மேஷன்ஸ் காமிக்குதா? நம்ம அங்க ஒரு புதுசா ஜோன் கிரியேட் பண்ணும் பட்சத்தில, அந்த இன்ஃபர்மேஷன் இங்க ஆட் ஆயிக்கிறோம். சரிங்களா? ஸோ, இப்போ நம்மளோட பாலிசி படி இன்கமிங் போர்ட் எது? இங்கேருந்து வர ரெக்வெஸ்ட் இப்போ போச்சுன்னா, இதோட இன்கமிங் ஃபயர்வாலுக்கு எது? போர்ட் 2வா? கிடையாது. ஏன்னா, நம்ம போர்ட் 2வையும் VLAN 10, VLAN 20 இது எல்லாத்தையும் எதுக்குள்ள போட்டோம்? லேன் ஜோன் அப்படின்ற ஒரு ஜோன கிரியேட் பண்ணி போட்டோம். அப்போ எனக்கு இப்பொழுதைக்கு வர்ற அந்த இன்டர்ஃபேஸ் ஓட இன்கமிங் எது வழியா வரும்? லேன் ஜோன் அப்படின்ற ஜோன் வழியா வரும். அப்ப இதுதான் என்னோட இன்கமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ அஸ் ஐ செட் ஜோன்ன்றது லாஜிக்கல் இன்டர்ஃபேஸ். ஓகே. பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் கிடையாது. அதுல ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, நீங்க மல்டிபிள் பிசிக்கல் இன்டர்ஃபேஸ கூட ஒரு லாஜிக்கல் இன்டர்ஃபேஸா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஆல்ரைட். அண்ட் அவுட்கோயிங் இன்டர்ஃபேஸ் என்னோட டிராஃபிக் எல்லாம் எது வழியா வெளிய போப்போகுது இந்த டோபாலஜி படி? போர்ட் 4 வழியா வெளிய போப்போகுது. அப்போ இங்க அவுட்கோயிங் இன்டர்ஃபேஸ்ல நீங்க என்ன குடுக்கணும்? போர்ட் 4 என்னோட WAN போர்ட். அப்போ லேன் ஜோன் வந்து இன்கமிங் வர்றது WAN போர்ட் வழியா வெளிய போணும்னு சொல்றேன். சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஸோ நான் இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாரி, லைக் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன் டெப்த்தா நம்ம இதெல்லாம் பார்க்க இருக்கிறோம் செக்யூரிட்டி பாலிசிஸ்ல. அதனால இந்த இதில நான் ஜஸ்ட் ஒரு பேசிக் ரூல்ல தான் போறேன். சரிங்களா? அப்போ சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனுக்கு ஐ அம் ஜஸ்ட் கோயிங் வித் ஆல். சர்வீசஸ் பார்த்தீங்கனாலும் ஆல். ஆக்ஷன் இஸ் செட் டூ அக்செப்ட். NAT வந்து இப்பொழுதைக்கு வேண்டாம். நம்ம NAT வந்து அப்கமிங் வீடியோஸ்ல டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ தட் ஐ அம் ஜஸ்ட் டிசேபிளிங் NAT ஃபார் நவ். ஆல்ரைட். செக்யூரிட்டி பாலிசி ரெடி. இப்போ நம்மளோட 4 ஸ்டெப்புமே பண்ணிட்டோம். அதாவது இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் ஆல்ரெடி டன். லேன் ஜோனோட கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டோம். ஸ்டெப் 3 இங்கேருந்து வர்றது இங்க போணும்னா, ரவுட் தேவைப்பட்டுச்சு. அந்த ரவுட்டும் இங்க பண்ணிட்டோம் ஃபயர்வால்ல. அண்ட் பாக்கெட் இங்க பாஸ் பண்ணணும்னா, அதுக்கு செக்யூரிட்டி பாலிசி வேணும். அதுவும் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ பாஸும் ஆயிரும். இப்போ இங்க போயிருச்சு, இன்டர்நெட் போயிருச்சுன்னா, ரிட்டர்ன் வர டிராஃபிக்கு இங்க வந்தோனையும், இந்த 172.16 நெட்வொர்க் தெரியணும் தானே! அப்போ நமக்கு இங்க வந்து என்ன வேணும்? ஒரு ரவுட் வேணும். இந்த ரவுட்டருக்கு ஒரு ரவுட் வேணும். லைக் இஃப் யூ வாண்ட் டூ ரீச் 172.16 10.100 ஆர் மீன்ஸ் 10.0/24
ஆர் 172.16.20.0/24 நீ எங்க போகணும்னு சொல்றோம்? இது வந்து எதுக்கு எழுதணும்? ரிட்டர்ன் டிராஃபிக். இது வந்து போற டிராஃபிக்குக்கு இல்ல. அங்கருந்து ரெஸ்பான்ஸ் வருது இல்லையா? அத ஹேண்டில் பண்றதுக்கு. அப்போ இந்த நெட்வொர்க் 2 நெட்வொர்க் ரீச் பண்ணணும்னா, நீ இந்த நெக்ஸ்ட் ஹாப்புக்கு போ. 192.168.10.1 அப்படின்ற ஐபி வச்சிருக்கிற இந்த நெக்ஸ்ட் ஹாப்புக்கு போன்னு சொல்லி இவர்ட்ட சொல்றோம். அப்பனா தான் நமக்கு ரிட்டர்ன் டிராஃபிக் வரும். ஸோ, ம் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஷோ ஐபி ரவுட் குடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபால்ட் ரூட் தான் இருக்கு. விச் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் இன்டர்நெட் இல்லையா? இப்ப அதே மாரி இது 2ம் டைரக்ட்லி கனெக்டட். நான் இப்ப என்ன எழுதணும்? ஒரு ஐபி ரவுட் லைக் 172.16.10.0 255.255.255.0 ஏன்னா /24 நெட்வொர்க். இத ரீச் பண்ணணும்னா, நெக்ஸ்ட் ஹாப் 192.168 டாட் எங்க போன்னு சொல்றோம்? அதோடது 10.1 அதே மாதிரி 172.16 20.0 நெட்வொர்க்க ரீச் பண்ணணும்னா, அதே இதுக்கு போன்னு சொல்றோம். ஓகே. ரைட் மெமரி. ஸோ இப்போ ஷோ ஐபி ரவுட் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. சி ஸோ இப்போ நமக்கு இந்த 2 ரவுட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இப்போ நீங்க இங்கேருந்து ரீச் பண்றீங்கன்னா, இட் கம் ஹியர் இங்க போகும். திருப்பி வர ரிட்டர்ன் டிராஃபிக்குக்கும் இங்கேருந்து ரவுட்டருக்கும் அத ரீச் பண்றதுக்கு தெரியும். ஸோ தட் இட் கம் டைரக்ட்லி. ஓகே. நம்ம விஎம் நேட் இந்த இதுக்கு நேட் எனேபிளா இருக்கிறதுனால, அதுவே நேட் பண்ணிக்கும். சரிங்களா? ஆனா, இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்ப நமக்கு அதாவது லாஜிக்கலா பார்த்தா என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே இங்க ஆல்ரெடி இருக்கு. பட் ஆனா, இந்த லேப் செட்டப்புக்கு அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ இந்த டிவைஸ நம்ம எப்படி அக்சஸ் பண்றோம்? ஓவர் தி மேனேஜ்மென்ட் சப்நெட் 192.168.0.0/24 ஓகே. இப்போ இந்த டிவைஸ் நம்ம கமிஷன் பண்ணும்போதே, லைக் இன்ஸ்டால் பண்ணும்போதே லேப்ல, நமக்கு வந்து ஒரு டிஃபால்ட் ரவுட் வந்திருக்கும். பாயிண்டிங் டுவர்ட்ஸ் இந்த 192.168.0.0/24 அதாவது நம்மளோட வீட்டு ரவுட்டர்ல இருக்க அந்த நெட்வொர்க்க நோக்கி, மேனேஜ்மென்ட் நெட்வொர்க். சரியா? அப்போ இந்த இதுவும் நம்ம இப்ப கிரியேட் பண்ணியிருக்க அந்த டிஃபால்ட் ரவுட்டும் இதாகக்கூடாது. இது வந்து கம்ப்ளீட்டா மேனேஜ்மென்ட் பிளேன் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்றோம் அப்டின்னா, மேபி ஐ கேன் ஷோ யூ. CLI. இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இங்கேருந்து காமிச்சுர்றேன். இப்போ இது இந்த பிசி இல்லையா? இப்ப இந்த பிசில fconfig குடுக்குங்க. fconfig குடுத்தீங்கன்னா, இவருக்கு என்ன ஐபி இருக்கு? 172.16 0 டாட் மேபி கொஞ்சம் பெருசு பண்ணி காமிக்கிறேன். fconfig ஓகே. fconfig குடுத்தா இவருக்கு என்ன ஐபி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 172.16.10.100 ஓகே. இப்போ இந்த 10.100 அப்படின்ற இந்த ஐபி இருக்கு. கரெக்ட்டுங்களா? ம். இந்த ஐபி இருக்கு. சரியா? இப்போ இங்க இருந்து இவர் வந்து இன்டர்நெட்ட ரீச் பண்ணா வொர்க் ஆகுமா? அப்படின்னு பார்த்தீங்க. பிங் 8.8.8.8 வொர்க் ஆகாது. ஸோ ஏன்னா, அதுக்கான ரீசன் தான் இப்ப காமிக்க போறேன். அந்த சின்ன செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணோனே வொர்க் ஆகும். பட் அட் த சேம் டைம் பிங் 192.168.10.1 ஐம் கெட்டிங் ரெஸ்பான்ஸ். லைக் நீங்க இங்கேருந்து இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாம் பிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வொர்க் ஆகும். ஆனா இதே இது வெளிய போயிட்டு வர்ற அந்த டிராஃபிக் லைக் இது இல்ல இன்டர்நெட்டு நீங்க பிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வராது. என்ன ரீசன் அப்டின்னா, நம்ம ரவுட் பத்தி பார்த்தோம் இல்லையா? இங்க வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு டிஃபால்ட் ரவுட் குடுத்தோம் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் இந்த இன்டர்ஃபேஸ். ஆனா இத தவிர்த்து இன்னொரு டிஃபால்ட் ரவுட் இருக்குன்னு சொன்னேன். எந்த இத பாயிண்ட் பண்ணுது? நம்ம மேனேஜ்மென்ட் இன்டர்ஃபேஸ்க்கு. ஸோ அத வந்து டிஃபால்ட்டா எடுத்திருக்கோம். இப்போ அத பார்க்கணும்னா கெட் ரவுட்டர் இன்ஃபோ ரவுட்டிங் டேபிள் ஆல்ன்னு நெனைக்கிறேன் கமாண்ட். ஆல். சி சரி ஆல்ரெடி வந்து ஒரு டிஃபால்ட் ரவுட் இருக்கு. இந்த டிஃபால்ட் ரவுட் வந்து எத பாயிண்ட் பண்ணியிருக்கு? என்னோட மேனேஜ்மென்ட் நெட்வொர்க்க பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஓவர் போர்ட் 1 சரியா? இப்போ நம்ம நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் இங்க, ஆ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். லைக் ஆ இங்க நெட்வொர்க் ஸ்டாட்டிக் ரவுட். நம்ம ஒரு ரவுட் எழுதியிருக்கிறோம். இந்த ரவுட் எது வழியா போகும்னு சொல்லியிருக்கிறோம். போர்ட் 4ன்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் இப்போ இது இங்க வந்து ரீச் ஆனோனே அது கன்ஃப்யூஸ் ஆயிரும். அதனால தான் இங்க வந்தோனே நீங்க லாஸ்ட் டைம் நம்ம பிங் பண்ணும்போது லைக் நோட் இதுலருந்து பாருங்க 10.1க்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆனா 8.8.8 பிங் பண்ணாக்க நமக்கு
ரெஸ்பான்ஸ் வராது. ஓகே. இட்ஸ் நாட் வொர்க்கிங். என்ன ரீசன்னா நான் சொன்ன மாரி லைக் இங்க வந்தோனயும் ஃபயர்வாலுக்கு வந்தோனே அங்க வந்து ஏற்கனவே ஒரு டிஃபால்ட் ரவுட்டர் இருக்கு பாயிண்டிங் டுவர்ட்ஸ் போர்ட் 1 சரியா? ஆனா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறதுல வந்து போர்ட் 4 நோக்கி இருக்கு. அதே மாரி நம்ம கிரியேட் பண்ணியிருக்க செக்யூரிட்டி பாலிசியும் ஓவர் போர்ட் 4க்கு போறத தான் பத்தி பேசியிருக்கிறோம். போர்ட் 1க்கு வெளிய போச்சுன்னா விடாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த ரெக்வெஸ்ட் இங்க வந்துச்சுன்னா, பட் இ இதுக்கு தான் ஹிட் ஆகும். இந்த ரவுட்டுக்கு தான் ஹிட் ஆகும். அதுபடி இது போர்ட் 1 வழியா வெளிய எடுத்துட்டு போணும் அப்டின்னா, செக்யூரிட்டி பாலிசி படி போர்ட் 1 படி வெளிய எடுத்துட்டு போறதுக்கு இந்த டிராஃபிக்க அலோவ் கிடையாது. அதனால டிராப் ஆயிரும் இங்கேயும். அப்போ இது எப்படி ஓவர்கம் பண்றது அப்டின்னா, அதுக்கு தான் நீங்க FortiGate போயிட்டு, லைக் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம இப்ப கிரியேட் பண்ணியிருக்க டிஃபால்ட் ரூட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ். இதுக்கு வந்து பை டிஃபால்ட்டா 10ன்னு இருக்கும். இத அப்படியே 1ஆ மாத்திருங்க. ஓகே. இப்ப இத 1ஆ மாத்திருங்க. இத 1ஆ மாத்திட்டீங்கன்னா, லாஸ்ட் டைம் நமக்கு இந்த டிஃபால்ட் ரவுட் காமிச்சுச்சுங்களா? லைக் டிஃபால்ட் ரவுட் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் 192.168.0.1 காமிச்சுதுங்களா? இப்ப இங்க பாருங்க. திருப்பி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் 0.1க்கு காமிச்சது. இந்த தடவ எடுத்துக்கிச்சு. நம்ம இப்ப குடுத்தோம் இல்லையா? அது எடுத்துக்கிச்சு. பாருங்க. இதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் மாறிருச்சு. போர்ட் 4 வழின்னு காமிச்சிருக்கு. ஓகே. இப்போ நம்ம குடுத்தது தான் பிரசிடென்ஸ் எடுத்துக்கிச்சு. இப்போ நம்ம லேப்ல போய் பார்த்தா, இங்க பிங் ஆகிட்டு இருக்கும். சி நம்ம அங்க சேஞ்சஸ் பண்ணோனயுமே ரீச் ஆயிருச்சு பாருங்க. ஓகே. ஸோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஒர்க் ஆயிட்டு இருக்கு. எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு? இந்த இந்த மெஷின்ல இருந்து ஓகே. லெட் மீ மினிமைஸ் இட். இந்த மெஷின்ல இருந்து இங்க வருது. இங்க வந்தாக்கா வி ஹேவ் அ செக்யூரிட்டி பாலிசி டூ அலோவ் இட் அண்ட் பேஸ்ட் ஆன் தட் தி டிஃபால்ட் ரூட் படி இங்க அனுப்புது. இங்க இருந்து நம்ம அகைன் வி ஹேவ் அ டிஃபால்ட் ரூட் டுவர்ட்ஸ் தி இன்டர்நெட் அண்ட் ரிட்டர்ன் வரும்போது இந்த நெட்வொர்க்க ரீச் பண்றதுக்கு இதான் நெக்ஸ்ட் ஹாப்ன்னு போட்டிருக்கோம். இங்க வந்து இப்படி வருது. ஓகே. ஸோ இட் இஸ் வொர்க்கிங் த்ரூ திஸ் இன்டர்ஃபேஸ். ஓகே. இப்போ வந்து எனக்கு கரெக்ட்டா இந்த இன்டர்ஃபேஸ் வழியா தான் எனக்கு இது வொர்க் ஆகுது. எனக்கு போர்ட் 1 வழியா என் மேனேஜ்மென்ட் நெட்வொர்க்குக்கு டைரக்ட்டா போல அப்படின்றத எப்படி ப்ரூவ் பண்றது? அப்படின்னா, ம் லைக் சிம்பிள். இப்போ ஆல்ரெடி நம்ம இத பார்த்துட்டோம். நோட் 6 ஓடது இல்லையா? நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஓகே. ஜஸ்ட் டூ ப்ரூவ் யூ தட் இந்த ரெக்வெஸ்ட் எதுவுமே என்னுடைய இங்க ஷார்ட்கட்ல இப்படி போயிரல. ஆர் மிஸ்கான்ஃபிகர்ட் ஆகி இப்படி போகல. கரெக்ட்டா என்னோட டோபாலஜில தான் வொர்க் ஆகுது. அப்படின்றத எப்படி ப்ரூவ் பண்றது நம்ம அப்படின்னா, ரைட் கிளிக் கேப்சர் 0/1 இந்த இன்டர்ஃபேஸ் தானே 0/1 இத வந்து இப்போ வாட்சக் எடுத்து பார்க்கலாம். கேப்சர் எடுத்து பார்க்கலாம். பார்த்தாக்கா இந்த ஐசிஎம்பி ரெக்வெஸ்ட் எல்லாமே டுவர்ட்ஸ் 8.8.8 எல்லாமே இந்த சோர்ஸ்லேருந்து இந்த இன்டர்ஃபேஸ் வழி தான் வெளிய போயிருக்கும். இப்ப நம்ம கேப்சர் பண்றோம் இல்லையா? அதில பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ ஒரு வேள நமக்கு அப்படி நடக்கல அப்படின்னா, லைக் நமக்கு அங்க பார்க்கும்போது வரல அப்படின்னா, அப்ப இது இங்க போகுதுன்னு அர்த்தம். இல்லையா? கரெக்ட்டா? ஏன்னா சி மேபி இது இப்போ நான் இந்த இந்த இன்டர்ஃபேஸ்ல கேப்சர் பண்றேன். அப்ப நான் கேப்சர் பண்ணும்போது, நான் என்னுடைய அந்த ஐசிஎம்பி ரெக்வெஸ்ட் போறதும், ரெஸ்பான்ஸ் வரதும் இங்கேயே இருக்கணும் இல்லையா? வரணும். வரும். ஒரு வேள நீங்க மீன்ஸ் நீங்க இங்க எடுக்குறீங்க, ஒண்ணுமே வரல அப்டின்னா, எதுக்கும் நீங்க மீன்ஸ் இஃப் இன் கேஸ் லைக் அ நீங்க ரவுட்டிங் இதுல பேர் என்ன பாலிசிலாம் கான்ஃபிகர் பண்ணலாட்டி, நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? பை டிஃபால்ட்டா இது வந்து டினை பண்ணும். ஜஸ்ட் டூ ஷோ யூ லைக் என்னோட ரெக்வெஸ்ட் எதுவுமே வந்து மேனேஜ்மென்ட் இன்டர்ஃபேஸ் வழியா போகல. என்னோட டோபாலஜி வழியா தான் ஃப்ளோ ஆகுது அப்டின்றத காமிக்கிறதுக்காக இது. ஓகே. ஓகே. ஸோ ஈத்தர்நெட் வர டிராஃபிக் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும். கேப்சர் பண்ணணும். ஸோ இப்ப எனக்கு அந்த ஈத்தர்நெட்ல போற எல்லா டிராஃபிக்கும் கேப்சர் பண்ணணும். 192 நான் வெறும் ஐசிஎம்பி மட்டும் ஃபில்டர் பண்றேன். இங்க பார்த்தீங்களா? சோர்ஸ் யாரு? 172.16.10.100 இதுதான் சோர்ஸ். ஸோ இதுலேருந்து எங்க போகுது? 8.8.8.8க்கு போகுது. ஐசிஎம்பி ரெக்வெஸ்ட் அப்படியே அடுத்தடுத்த பாக்கெட் இருக்கும். ஒரு ரெக்வெஸ்ட் போகும். அடுத்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். மேபி ஸ்டாப் பண்ணி கூட காமிக்கிறேன். இங்க பார்த்தீங்களா? 172.16.10.100 திஸ் ஒன். டெஸ்டினேஷன் 8.8.8.8 ஓகே. இது எது வழியா போகுது? இந்த இன்டர்ஃபேஸ் வழியா தான் வெளிய போகுது. ரெஸ்பான்ஸும் இந்த வழியா தான் வருது. ஏன்னா, இங்க 8.8.8 தான் ரெஸ்பான்ஸ் வருது பாருங்க. இப்போ இது வந்து ரெஸ்பான்ஸ் 8.8.8லேருந்து 172.16.10.100 இந்த டெஸ்டினேஷனுக்கு இந்த போன ரெக்வெஸ்ட்டுக்கு ஐசிஎம்பி ரெக்வெஸ்ட்டுக்கு இப்ப ஐசிஎம்பி ரிப்ளை வருது. ஓகே. ஃபைன். இது வந்து ஒரு சிம்பிளான அ செக்யூரிட்டி பாலிசி டூ அண்டர்ஸ்டாண்ட் அபௌட் ஜோன்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாரி, இப்போ அடுத்தடுத்த வீடியோல ரொம்ப இன் டெப்த்தா, டீட்டெயில்டா எல்லா கான்செப்ட்ஸையும் நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும்.